அதான் சொல்ல இந்த தடவை டிஎம்கே குட்டியப்பா என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். ஆனா நான் வந்து பக்க டிஎம்கே சரவண்டிபுரமே அதிமுக. தென்காசிக்குள்ள டவுனுக்குள்ள தாவேக்கா இல்ல, திமுகவுக்கு பெரும் ஆதரவு. பெண்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு கட்சி எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஆட்சி தேவைப்படுது. அடுத்த தலைமுறையில நாங்க பல ஆனந்தன் ஐயா சாமிய இந்த கிராமத்துல இருந்து உருவாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்ன்றாங்க. யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த வாட்டி? ஆனந்தன் ஐயா சாமி தான். அந்த விவசாயி ஃபேக்டர் தென்காசி மாவட்டத்தில் வரமாட்டேங்குது. என்ன விவசாயிகளே குறைவு, அதுதான் விஷயம். பாவம் சார் சீமான் இந்த தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு வந்துருக்கணும் சார். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இது எப்படி ஒரு கூட்டணி தலைவரா இருந்து அவங்களே சொல்றாங்க? துறந்தா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் கோலஹலாஸ் டிவி உங்களுக்காக நிறைய கள ஆய்வுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய காணொளிகள் தந்திருக்கிறோம். இந்தியாவின் புகழ்பெற்ற கருத்து கணிப்பாளர் ஜேவிசி ஸ்ரீராம் களத்துக்கே நேரில் சென்று பல்வேறு ஆய்வுகளை செய்து தந்திருக்கிறார். குறிப்பாக அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்து தமிழ்நாடு முழுக்க அலசி ஆராய்ந்து மக்களுடைய எண்ண ஓட்டம் இவ்வாறு தான் இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொன்னது ஜேவிசி ஸ்ரீராம். அது கோலஹலாஸ் டிவியில். அதுக்கப்புறம் காவிரி டெல்டா ஏரியாவை கம்ப்ளீட்டாக அலசியிருக்கோம். இது தவிர விருத்தாச்சலம், அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், இந்த தொகுதிகளை தனித்தனியாக கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதே போல் கொங்கு பகுதி அதை நம்ம கள ஆய்வு செய்திருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு இதை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்தப்போ நேயர்கள்ட்டேருந்து தொடர்ந்து வந்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் நீங்கள் நார்த்து பார்த்தீங்க, கொங்கு பார்த்துருக்கீங்க, அதே போல் இன்னும் பல பகுதிகளை நீங்கள் கள ஆய்வு செஞ்சுருக்கீங்க, தெற்கை எப்போ சார் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. இப்போ அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். தெற்கில் மிக முக்கியமான கள ஆய்வை, ஒரு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை ஜேவிசி ஸ்ரீராம் மேற்கொண்டு இருக்கிறார். அவர் கள ஆய்வு செய்ததுன்னா எங்கன்னா டீப் சவுத் வரைக்கும் போயிருக்கிறார். அதாவது கேரள பார்டர்ல செங்கோட்டை வரைக்கும் சென்று அவர் கள ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறார். தன்னுடைய கள ஆய்வை கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் அனைத்தையும் நம்மிடையே விவரிக்க நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வருகை தந்திருக்கிறார் ஜேவிசி ஸ்ரீராம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். ஜேவிசி, நீங்கள் சவுத்துக்கு போயிருக்கீங்க, டீப் சவுத்துக்கு போயிருக்கீங்க, செங்கோட்டை வரைக்கும், இந்த பார்டர் பரோட்டா கடை வரைக்கும்லாம் போயிட்டுங்க. அங்கே என்ன பார்த்தீங்க, என்ன உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன, எல்லாவற்றையும் விவரி சார். அதாவது முதல்ல சொல்லணும்னா, நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆலங்குளம் வரைக்கும் போனோம். அதாவது இது சிவகங்கை மாவட்டம், அதற்கு பிறகு தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இதுதான் மொத்தமாக பார்த்தது. இதில் என்னென்னா இங்கே முதல்ல நான் கடையநல்லூர் பற்றி பேசணும். கடையநல்லூரில் அதாவது பலரும் அதிமுக என்ன வைப்பாங்கன்னா, எல்லாம் பெரிய பூமர் அங்கிள் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க, இளைஞர்களே காணுமே அப்படிம்பாங்க. கடையநல்லூரில் அது பிரேக் ஆகுது. கடையநல்லூரில் கேண்டிடேட் அவர் மாவட்ட செயலாளர், அதாவது தென்காசி வட மாவட்ட செயலாளர், அதிமுகவோட செயலாளர். அவர் பேர் கிருஷ்ணமோகன், குட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமுரளி குட்டியப்பான்னு தான் அவர் எல்லாரும் அதாவது தொகுதிக்குள்ள சொல்றது. அதாவது என்னன்னா, செந்தூர் பாண்டியனோட பையன். முதல்ல நான் மீட் பண்ணது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தோன்றன். அவர் சொன்னாரு, குட்டியப்பா தான் இங்கே ஜெயிப்பாரு, பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். என்னங்க அப்படின்னா, இல்லைங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காருங்க, ஆக்சசபிளாக அவர் இருக்காரு, அவர் என்ன யார் வேணாலும் போய் பார்க்கலாம், அவரை மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எந்த கட்சிங்க? நான் நாம் தமிழர் தான் போடுவேன், நான் அதிமுகவுக்கு போட போகிறதில்ல, ஆனால் ஜெயிக்க போகிறது இங்கே அதிமுக தான். நம்ம குட்டியப்பா தான் அதிமுக. ஆமாம். ஓகே, அவருக்கு வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பு இருக்கு. அண்ணனோட கிருஷ்ணமுரளி குட்டியப்பானோட தொகுதி வந்து கடைநல்லூர். அதனால அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து அவர் தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க யார் போடுறீங்க? நான் என்டிகே சீமான். அதற்கு பிறகு ஒரு ஒரு கும்பலா ஒரு 15 பேர் போயிட்டு இருந்தாங்க. இது வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுல வந்து எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க டீச்சர்ஸ், அவங்க ஏதோ ஒரு கேம்பெயினுக்காக போயிட்டு இருந்தாங்க. அந்த லோக்கல் டீச்சர்ஸ் வந்து ஒரு அரசியல் கேம்பெயின் கிடையாது, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, அதுக்காக போய் எல்லாரும் வீட்லையும் போய் சொன்னாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இல்லை என்னோட வாங்க அப்படின்னாரு. நம்பரை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். சார் இங்கே ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறாரு அதிமுகவில், அவர் தான் ஜெயிப்பார். அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணார். சார் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் வந்து ஒரு ஆசிரியர், என்னுடைய கருத்தை வந்து நான் பப்ளிக்காக சொல்லக்கூடாது, அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்களே பார்த்துருப்பீங்களே அந்த அந்த காலனியில் போய் கேட்டிங்களே என்ன சொன்னாங்க. இல்லை சார் அந்த காலனியில் கேட்டேன், ஒரு பையன் வந்து விஜய்ன்னு சொன்னான், ஒரு லேடி வந்து விஜய்ன்னு சொன்னாங்க. எவ்வளவு வயசு உங்களுக்கு? எனக்கு 22. இதை ஃபர்ஸ்ட் டைம் போட்டு போட்டீங்களா செகண்ட் டைம்? செகண்ட் டைம். 24 போட்டீங்க. 24 யாருக்கு போட்டீங்க? 24 சீமானுக்கு. இந்த வாட்டி விஜய் போட்டீங்க. இது நீங்க என்ன சமூகம்? நீங்க நான் தேர்ந்தெடுக்கலாம். விஜய் தான் போடணும்னு இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்காங்களா விஜய் போடுறதா? அது தவிர பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அதிமுக பேர் தான் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கடையில் வந்து ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடை ஓனர் வந்து அந்த ஆள் தான்ப்பா கட்சிக்காரரு, அவர்கிட்ட கேளுப்பா அப்படின்ட்டு. அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். நான் திமுக, என்றைக்குமே திமுக, எங்கள் கட்சி ஜெயிக்காதுப்பாங்க. ஏன் அப்படின்னா மதிமுக கொடுத்துருக்காங்க, அதுவும் எழுத்தாப்புல அதிமுகவில் வந்து அந்த நல்லவன், நான் என்னமோ திமுக தான் போட போகிறேன், ஆனால் ஜெயிக்க போகிறது என்னமோ குட்டியப்பா தான். கடைநல்லூர்ல யாருக்கு அதிகம்? கடைநல்லூர்ல வந்து சுருக்கமா சொல்ல போனா எதிர்கட்சிக்கு தான் வரும், அதிமுக. ஏன்னா அங்க உள்ள ஒரு முரண்பாடுகள் வந்து சரியில்லாம இருக்கு. திமுக கிடையாது, கூட்டணி கட்சி தான். திமுக கூட்டணி கட்சியில திமுக குறை சொல்லக்கூடாது. திமுக குறை இல்ல, திமுக ஒரே சூரிய சின்னத்துல அவங்க வந்து நிக்காங்க. ஆனால் அவங்களோட அணுகுமுறைகள் அணுகுமுறைகள் வந்து சரியில்லாம இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட ரீதியில. அதே மாதிரி பல இடங்கள்ல கேட்டா வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துல கேட்டா மறவர் தாங்க அவர் வந்து அவர் தம்பிக்கு தான் போடுவோம், எழுத்தாப்புல இருக்கிற மறவர் தான், தம்பி வந்து நல்லா இருக்கிறாரு. அப்புறம் ராஜேஷ் கண்ணன் வந்து ஒரு ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், வாக்கிங் போயிருக்காரு. எனக்கு வந்து 2:30 மணி நான் மொபைல் தந்து பார்க்குறேன், ஒரு வீடியோ இருக்கு. ஏன்னா எப்படா போனாருன்னு பார்த்தா அவர் போயிருக்காரு. அவர் போனால் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து திமுக விசிகே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், ஆனால் நாங்கள் எல்லாருமே இந்த வாட்டி குட்டியப்பாக்கு தான் போடுவோம். ஏன் அப்படின்னா என்ன காரியம் வேணும்னாலும் பண்ணி கொடுப்பார். எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும்னா 12 லட்சம் ரூபாய் கொடுத்து பண்ணார். HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதாவது தந்தையாரோ தாயாரோ HIV இருந்திருக்கலாம், அதுலயே பிறக்கும் போதே HIV ஜெனட்டிக்கா அவங்களுக்கெல்லாம் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி நடத்துறாரு. இது தமிழகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. பைசா அதாவது சார் ஒரே பட்டியல் சமுதாயம் தான் சார், இங்கெல்லாம் மொத்தமா ஜாதி தான் சார். இங்க அவங்க அப்பா கூட அந்த மாதிரி கிடையாது சார். இவர் வந்து பட்டியலினமா, சிறுபான்மையா, முக்குளத்தோரா, பிராமணரா எதையுமே பார்க்க மாட்டார். அதான் சொல்ல இந்த தடவை குட்டியப்பா என்ற முரளி கிறிஸ்து முரளி தான் என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். ஆனா நான் வந்து பக்கா டிஎம்கே, நான் விடுதலை சிறுத்தை. ஆமா, ஆனா சிறுத்தை இருந்தாலும் போடுறது ஓட்டு அவருக்கு கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயம், ஒரு எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டார் சார். நேரடியாக அவர் சந்திச்சு நம்ம குறைய சொன்னா உடனே நிறைவேற்றி செய்வார். அதுல வந்து நல்ல மனுஷன். அவர் ஆட்டோ டிரைவர் ஏன் வந்தாமல் நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது, செந்தூர் பாண்டியன். இவர் பையன் அப்படி கிடையாது. நீட்டா யார் போனாலும் சின்ன பையனா பெரிய பையனா பார்க்க மாட்டார். உடனே உள்ள கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய நல்ல மனுஷன் சார். உள்ள உடனே கூப்பிட்டு உனக்கு என்னப்பா குறைன்னு சொல்லி செஞ்சு கொடுக்க ஒரே ஆள் அப்படிதான். பஸ்ஸுக்கு கூட்டலாம் கூட நான் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போய் சொல்லக்கூடிய ஆள். ஒரு எம்எல்ஏ வந்து சந்திக்கணும் ரொம்ப கஷ்டம். ஜெயிச்சிட்டாங்கன்னா அவன் பெரிய கத்து நினைப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட அப்படி கத்து கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி பக்கா டீம் வைக்கிறதாலும் அவருக்கு போட ஒரே விஷயம், கௌரவம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாரு. அந்த ஒன்று தான் என்னுடைய ஓட்டு அவருக்கு தான். என்னுடைய ஓட்டு மட்டும் என் குடும்பத்து ஓட்டே போடுத்துட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், கடையநல்லூர்ல
அல்தோ டவுனுக்குள்ள பெரும்பாலான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அவர்கள் எவ்வளவு பேர் ரெட்டலைட் போடுவாங்கன்னு தெரியாது. ஆனா சுத்தி கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இடத்துக்கு போனோம். அங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி தான் ஓங்குது. அதனால கடையநல்லூர் கேரண்டியா சொல்லுவேன் அதிமுக ஜெயிச்சிரும். அதிமுக குட்டியப்பா ஜெயிச்சார்னா ஐ திங்க் he deserves to be a minister. அதிமுக அரசாங்கம் அமைத்தால் அவருக்கு என்ன எல்லா குவாலிட்டியுமே இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆக்சர். ஒரு விஷயம் தெரியுது சார், ஒரு எம்எல்ஏ கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. முதல்ல ஆக்சசிபிலிட்டி இருக்கா, அவரை போய் சந்திக்க முடியுமா, நிறைய பேரியர் வைக்காம கேட்ட விஷயங்களை அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கிறாரா, பண்றாரா. அந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா குட்டியப்பா வந்து டிக் போட்டு நல்லது கெட்டதுக்கு வந்துட்டு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு அது ரொம்ப முக்கியம் சார். காது குத்துறதுக்கு கூட வந்துட்டு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க சார் மக்கள். அதாவது தங்களுடைய வந்து ஓட்டு கேட்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, வந்துட்டு போகணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த விஷயம்லாம் ஏன்னா விஜய்க்குன்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 18 இருந்து 30 வயசுக்கு வந்து ட்ராக்ஷன் இருக்கு. அதாவது இல்லைன்னு சொல்லவே முடியாது. 18 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் உங்களுக்கு விஜய்க்கு ட்ராக்ஷன் இருக்கு. ஓகே. ஆனால் அதை தாண்டும் பொழுது அந்த இடத்துல வேற யாரு நல்ல கேண்டிடேட் பார்த்து தான் போடுறாங்க. இந்த எம்டிஎம்கே கேண்டிடேட் போட்டதுனால இன்னொரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. திமுக நல்லா யோசிச்சிருக்காங்க சார், எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் டிஎம்கே ஏடிஎம்கே கேண்டிடேட் இருக்காங்களோ ஓகே அங்கெல்லாம் எய்தர் கூட்டணி கட்சிக்கு தள்ளி விட பார்த்திருக்காங்க, இல்லைன்னா இந்த கருணாஸ்மர நாள் செந்தில்நாதன் எழுத்தாப்புல போடுறது, இல்லைன்னா இங்க வந்து இவரை போடுறது, மதிமுகவோட ஆளை போடுறது, இதெல்லாம் பார்த்து தான் யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு உதயசூரியன்ல தான் நிற்கிறாரு சார். இந்த சின்னம்ங்கிறது ஒரு விஷயம், அது வந்து காமன் மேனை பொறுத்த மட்டும், பார்ட்டி ஒர்க்கரை பொறுத்த மட்டும் சின்னத்தை தாண்டி அவர் நம்ம கட்சியை சேர்ந்தவரா இல்ல தோழமை கட்சியை சேர்ந்தவரா. தோழமை கட்சியை இருந்தா கட்சிக்காரன் அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து உற்சாகத்தோட இந்த வாட்டி ஓட்டு போட ஒர்க் பண்ண மாட்டேன், ஓட்டு போடுவான், ஒர்க் பண்ண மாட்டான். அந்த உற்சாகத்தை அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த வீடியோவே இருக்கு, நீங்க இப்ப காமிக்க போறீங்க இந்த வீடியோவை. என்னன்னா அந்த உற்சாகம் போயிடுது. இதே டிஎம்கே நடந்ததுன்னு வைங்களாங்க இந்த தொகுதியில, அது வேற கதை. அதாவது போன வாட்டி திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மெனக்கட்டு எல்லாரும் பண்ணாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றது மாதிரி தெரியல. நமக்கு நமக்கு அந்த தானே ஆதாயமா, நமக்கு ஆதாயம் இல்லையா, விட்டு போயிட்டு. சோ இது ஒண்ணு கிளியர் கட்டா தெரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்காசியில டவுனுக்குள்ள கடையநல்லூர் முடிஞ்சது, அடுத்தது தென்காசி அப்படியே வரிசையா போறேன். ஓகே, தென்காசி வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல வந்து திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவு இருக்கு. அதாவது தாவேக்கா இல்ல, தென்காசிக்குள்ள டவுனுக்குள்ள தாவேக்கா இல்ல, திமுகவுக்கு பெரும் ஆதரவு இருக்கு. ஏடிஎம்கே இல்ல டவுன்ல இல்ல. விஜய் ஓட்டு விழுதா? நல்லா போடலாம், ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க போடுறீங்களா? நாங்க நீங்க யாருக்கு போடுறீங்க? நான் டிஎம்கே. நீங்க டிஎம்கே. நீங்க என்ன? டிஎம்கே. நீங்க டிஎம்கே. திமுக. ஓகே. ஆனா டவுனை தாண்டி நீங்க குற்றாலம் போயிட்டீங்கன்னா, குற்றாலம், செங்கோட்டை, இளஞ்சி, சுரண்டை இந்த இடங்கள்ல எல்லாமே அந்த சத்திரம் ஒண்ணு இருக்குங்க. அந்த சத்திரம் இங்கெல்லாம் நல்லா அதிமுக வருது. ஏடிஎம்கே ஜெயிக்கும். இங்க வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே. நீங்க என்ன? ஏடிஎம்கேவா? குற்றாலம் சரவண்டிபுரமே அதிமுக. என்னங்க? குற்றாலம் சரவண்டிபுரமே அதிமுக. இளஞ்சா இளஞ்சி. இளஞ்சி ஆமா, இளஞ்சியுமே பாதி அதிமுக தான். இளஞ்சி, வல்லம், லோக்கல் தான் உங்களுக்கு ஃபுல்லா டிஎம்கேன்றாங்க. செங்கோட்டை வரைக்கும் அதிமுக தான். செங்கோட்டை வரைக்கும் ஆமா.
ஆனா இங்க ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம கொங்குல பார்த்தது, வட மாவட்டங்கள்ல பார்த்தது, டெல்டால பார்த்தது, விவசாயிகளுடைய ஆங்கரை பார்த்தோம், கோவத்தை பார்த்தோம். அந்த விவசாயி ஃபேக்டர் தென்காசி மாவட்டத்தில் வரமாட்டேங்குது. என்ன விவசாயிகளே குறைவு, அதுதான் விஷயம். இப்ப சவுத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்க வந்து இது வந்து ஒரு 48 hours மண்டைய போட்டு நோன் அப்புறம் தான் கூட பேசுனேன் போன்ல. என்ன சார் ஒரு ஸ்ட்ரைக்கிங் இம்பேலன்ஸ் ஒன்று தெரியுது. சவுத்துல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு, ஆனா தாண்டினா விவசாயியா பேச மாட்டேன்றாங்க சார் இவனுமே. நீங்க விவசாயிகள் சந்திக்கிறதே கொஞ்சம் அரிதுன்னு அரிது இல்ல, கிடைக்கல, ஆட்களே கிடைச்சிருக்க மாட்டாங்க, கிடைக்கல. இந்த பீடி சுருட்டுற தொழில் இருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு தொழில் போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த பெருவாரியா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, முஸ்லிம்ஸ் வந்து விவசாயிகளா இருக்க மாட்டாங்க, அவங்க ட்ரேடர்ஸா இருப்பாங்க. விவசாயிகள் ரொம்ப தென்காசி மாவட்டமே பாத்தீங்கன்னா நீங்க கிட்ட சொன்னதுதான், ஃபாரஸ்ட்ரி அதிகம், இல்ல ஃபாரஸ்ட் காட்டு வளம் தான், காட்டு வளம். நீங்க சென்னைக்கு போங்க, இந்த காட்டு வளத்தை வச்சு நடக்கக்கூடிய பர்னிச்சர் பிசினஸ் அதிகமா இருக்கும், பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதிகமா இருக்கும், இம்போர்ட்டே பண்றாங்க சார், இம்போர்ட் பண்ணுவாங்க, கரம்பு நாற்காலி இந்த மாதிரி நிறைய போகும். மற்றபடி விவசாயம்ங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு, ஏன்னா எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வந்து என்னன்னா வந்து இந்த காமன் இது கடையநல்லூர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுறது என்னன்னா கஞ்சா ஈஸியா அவைலபிள், விமன் சேஃப்டி, அது பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. 50 பாருக்கு மேல ஏசி பார் ஓபன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்ல இருந்து நான் ஆட்டோல எத்தனையோ பேர் நான் பசங்களை பார்த்துருக்கேன், எத்தனையோ இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு வர பசங்களும் பாத்தீங்கன்னா பைக்ல வந்துட்டு ஒரு பொது இடத்துங்கள்ல வந்து ஃபுல்லா கஞ்சாவில் வந்துட்டு, ஆமா ரொம்ப தாராளமா கிடைக்குது, ஆமா ரொம்ப ஈஸியா கிடைக்குது. சோ இதுதான். ஆனா தென்காசி டவுன்ல அது கூட கேட்கல. தென்காசி டவுன்ல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு சார். 2011 அப்புறம் இந்த முறை தான் திமுக போட்டிடுது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் டிஎம் கருப்புசாமி பாண்டியன் 2006 ஜெயிச்சாரு, 11 தோத்து போனாரு, 16 வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க பழனி நாடாருக்கு, அவர் தோத்து போனாரு. இப்ப திமுக அதிமுக இருக்கிறவர் தான் ஜெயிச்சாரு. இப்ப அவர் ஜெயிச்சதும் 400 ஓட்டு தான். 2021 300 சொச்சம் ஓட்டுல தோத்தாரு. தென்காசி எப்படி போகுதுன்னா முஸ்லிம்ஸோட ஓட்டு கேரண்டீடா உங்களுக்கு வந்து திமுக வந்துடும். எஸ், டவுன்ல இருக்கிற ஓட்டு கேரண்டீடா திமுக வந்துடும். அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இவங்க அதிமுக ஜெயிக்குமா திமுக ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. தென்காசி நம்மளுடைய கருத்து கணிப்பில் நான் என்ன சொன்னேன்னா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்க வெளியிட்டுள்ள அனைத்து தொகுதிகளும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பண்ணிருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா கடையநல்லூர் நான் வந்து அதிமுக கொடுத்திருப்பேன். ஆமா, தென்காசி இழுபறி தான். அந்த இழுபறி ஏன் இழுபறினா அதை வந்து நான் வந்து இழுபறிங்கிறது டேட்டா வந்தது. அங்க நான் போய் பார்த்ததுன்னா டவுன், ஆனா ரூரல் தான் அதிகம், ரூரல் பூத்ஸ் தான் அதிகம் தென்காசியில, அர்பன் பூத்ஸ் கம்மி. ஆனா அர்பன்ல சாலிடா டிஎம்கே எடுப்பாங்க. அங்க தாவேக்கா பிரிக்கல. ஏன் இது ஒரு சிக்கலான ரைட். அந்த தாவேக்கா ஃபேக்டர்ங்கிறது மைனஸா இருக்கோ? தாவேக்கா ஃபேக்டர் இல்ல. சரி, அப்படின்னா இப்போ ஒரு ஹைபோதட்டிக்கல் கொஸ்டின் என்னன்னா, இப்போ எலெக்ஷன் அன்னைக்கு தென்காசியில் ஓவரால் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வருது, அதில் ரூரல் செக்மெண்ட் போலிங் அதிகமாகும், அர்பன் செக்மெண்ட் போலிங் குறைவாகவும் இருந்தால் ரிசல்ட் என்னவா இருக்கும் சார்? கேட்டுக்கங்க சார், கிளியர் கட்டா நான் சொல்லிடுறேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. அர்பனும் ரூரலும் ஈக்குவலா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி, கடும் போட்டி, எப்படி வேணாலும் போலாம். ஓகே, அர்பன் அதிகமா போட்டு ரூரல் கம்மியா போட்டா திமுக கேரண்டீடு விக்டரி. ஓகே, அர்பன் கொஞ்சம் கம்மியா போட்டு ரூரல் அதிகமா போட்டாங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே, நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அர்பன்ல அதிகமா போட்டாங்கன்னா கேரண்டீடு விக்டரி சொல்றீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த எலெக்ஷனே உங்களுக்கு வந்து தாவேகா ஃபேக்டரை வச்சுதான் சார் இருக்கு. ஏன்னா இப்ப நான் 100 தொகுதி எடுத்துட்டு உங்களுக்கு பேச போறேன். நான் அதாவது உயர மாவட்டத்தில் பேசுறேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்பன்ல தாவேகா பிரிக்கலைன்னா திமுக தான் நம்பர் 1. இது எஸ் ஆன்டி இன்கம்பன்சி, கஞ்சா, பொம்பளை எல்லாத்தையும் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அந்த பிரச்சனை இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்கவுமே அதாவது இன்னைக்கு வரைக்கும் இப்ப நம்ம 2 பேரும் கார்ல ஸ்டுடியோ வந்துட்டு இருந்தோம். இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன கேட்டார், யார் ஜெயிக்கிறாங்கன்னு அதிமுக. அவர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திமுகன்றாங்களா, நீ மட்டும் இப்படி சொல்ற அப்படின்னு. ஏன்னா அர்பன் அடையாறுல இருந்து பேசுறது அவரு.
ஸோ அர்பன்ல உட்காந்துட்டு இருக்கிறவங்களால இன்னொருங்களுக்கு வந்து கண்ணை திறந்து பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு ஒரு வேற விஷயம் நடந்துட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆலந்தூர்ல வந்து நான் ஒரு அம்மா கிட்ட தான் நான் பழம் வாங்குவேன். ஓகே, ஒரு சொல்ல மாட்டேன் நான் கேட்டேன், என்னங்க இப்படி கேக்குறீங்க, சொல்லக்கூடாதுங்க, சொல்லுங்க, இல்லைன்னா காசு தர மாட்டேன், மாம்பழத்தை வாங்கிட்டேன் நான். அப்புறம் அவங்க கிட்ட கேட்கறேன் என்னன்னு, இல்லைங்க எப்போதுமே எங்க அப்பா காலத்துல இருந்து அதிமுக தாங்க போடுவோம், ஆனா இந்த வாட்டி என்னங்க இந்த வாட்டி விசில் போடலான்னு இருக்கீங்களா? இல்லைங்க எப்படிங்க அனுபவமே இல்லாத ஒருத்தரை நம்பி போட முடியும், அதிமுக இருக்கு. சோ அதுவும் மாறுதுன்னு சொல்ல வரேன். ஆனா தோற்றம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இதுதான். சோ தென்காசியை பொறுத்த மட்டும் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும், அதே மாதிரி திமுகவில் நான் கேள்விப்பட்டது அந்த அஞ்சகமோ ஏதோ ஒரு அறிவாலயம் மாதிரி இன்னொரு ஒரு இது இருக்குல்ல, அதனுடைய இன்சார்ஜோட பையனுக்கு போட்டிருக்காங்க டிக்கெட். அவர்கிட்ட எக்காச்சக்கமா காசு இருக்கு, இளைஞர் வேற, அந்த துடிப்பு இருக்கு. கடையனூர் இருக்கிறவங்கலாம் திமுக ஆளுங்க தென்காசியில் வேலை பண்ணுவாங்க, ஏன்னா காசு கிடைக்குது. ஓகே, நீங்க ஊழியர்கள் சார், நான் பொதுமக்களுக்கு உதயசூரியன் அது ரைட் சார். நீங்க இந்த எலெக்ஷன்ல ஃபீல்டுக்கு போனா மட்டும்தான் பல விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இப்ப கடையில ரொம்ப விட்டாங்க, அங்க ஒரு திமுக சொல்லிட்டாரு, வீட்டுல பாத்துட்டீங்க. ஓகே ஓகே, கடையில நாம் தமிழர் கட்சிக்காரன் சொல்றான், விசிகா காரன் சொல்றான், டிஎம்ஏ காரன் சொல்றான், எல்லாருமே சொல்றான் அதிமுக தான். ஓகே ஓகே. ஆனா இங்க தென்காசியில இதுதான் விஷயம். இதை தாண்டி ஆலங்குளத்துல என்னன்னா உங்களுக்கு மனோஜ் பாண்டியன் டிஎம்கே சார்பில் போட்டியிடுகிறார் சார். அதுதான் சார் பிரச்சனையே. நம்ம கட்சிக்காரங்க கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. என்ன நமக்கு கொடுக்கலையே ஒரு சோகத்தில் இருக்காங்க. நம்ம கட்சியில் ஒரு பொண்ணும் கிடைக்கல. நேற்று ஏடிஎம்கேல இருந்து புதுசாக வந்திருக்காரு, அவரு கிடைக்கி. அப்போ நம்ம கட்சியில் வேலை பார்த்து நமக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒன்றுமே கிடைக்காதுங்க மாதிரி. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா ஆலங்குளத்துல எனக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நான் ஆலங்குளத்துல பல வில்லேஜஸ்க்கு நான் போனா என்ன ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டி ஐடென்டிஃபை பண்ணாங்க என்ன பர்சன். ஏன்னா நான் அவ்வளோ வாட்டி போயாச்சு திருநெல்வேலியில நிறைய 2024 எலெக்ஷன் போது போயிருக்கேன், அதுக்கு முன்னாடி போயிருக்கேன், எப்ப பார்த்தாலும் போவோம். அது ஆலங்குளம் தொகுதியில பல கிராமங்கள்ல நான் போனா ஜேவிசி வந்துட்டாரு பாப்பாங்க. அங்க வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 2 பேர் லேடிஸ் வந்து மீது பீடி இருந்தாங்க. பீடி சுருட்டும் போது போய் கேட்குறோம், எப்போதும் போடுற கட்சி தான் போடுவோம், அது என்ன கட்சி தான் என்ன, நாங்கள் அப்போலேருந்து ரெட்டை தான் போடுவோம், இந்த வாட்டி ரெட்டை தான் போடுவோம். அப்புறம் பக்கத்து இன்னொரு அம்மா சொல்லுது, நான் கேட்குறேன் என்ன நீங்களும் அந்த மாதிரி தானே, அது வந்து சொல்லலை கடைசி வரைக்கும், நீங்களும் தான் அதே தான் அந்த அம்மா சொல்லிச்சுல்ல, அதே தான் நானும். பக்கத்தில் இதுக்கும் புல்லட்டில் ஒரு திமுக உட்கார்ந்துருக்காரு. அவர் இருக்கும்போதே எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு கட்சி எங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ஆட்சி தேவைப்படுது. ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். லைன்ஸாப் எடுபட்டா முழுக்க நல்லா இருக்கும். ஆட்சி மாற்றம் வரணும், கட்டாயம் வரணும். ஆமா. போன யாருக்கு போட்டீங்க நீங்க ஓட்டு? எங்க வீட்டுல எப்பவுமே அதிமுக தான். ஓகே. ஆமா. அக்கா நீங்க அக்கா? இந்த அம்மா சொன்னதுதான் இந்த அம்மா சொல்லுவாங்க. அது தவிர பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் பலரும் ஆன் கேமரா வந்து எங்ககிட்ட, நாங்க பிஜேபிக்கு ஆதரவு, இந்த வாட்டி அதிமுகவுக்கு போடுறோம். நானே ஒரு டிஎம்கே நான் வந்து இந்து கோட்பாடுங்கிற அந்த இந்துக்களை கொஞ்சம் மதிக்கல அப்படின்னு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வரனால நானே பிஜேபி பாயிட்டேன். மாறி 2 வருஷம் ஆகுது. ஓகே. இந்த ட்ரிப்பு பிஜேபி தான். பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே. அதே மாதிரி இது ஆலங்குளம் சார். ஆமா. ஓகே. இந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க? ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்கலாம். இந்த தொகுதியில் ரெட்டலைக்கு அதிகம் வாய்ப்பு தருது. பேச்சுக்கிட்டு தாங்க டிக்கெட்டில் கொஞ்சம் டீ குடிப்பேன், கடையில் பேச்சுக்கிட்டு தாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஓகே. ஆமா சார். இங்க வந்து ரெட்டலை தானே எங்க ஓட்டுக்குள்ள நாமெல்லாம் நாம் தமிழர் தான். நாம் தமிழர் போட்டுறீங்க நீங்க? நாம் தமிழர் இருந்துட்டு நீங்க வந்து அதிமுக தான் ஜெயிக்கொன்றீங்க. ரெட்டலை தான் எப்போதும். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா கேண்டிடேட் நீங்க ஆலங்குளத்தினுடைய கேண்டிடேட் பாத்தீங்கன்னா அனதர் நைஸ் அண்ட் குட் கேண்டிடேட். அவர் பேர் கேஆர்பி பிரபாகரன். கேஆர்பி பிரபாகரன் 2021 எடப்பாடியார் கொடுக்கணும் இருந்தார் சீட்டை. அதை வந்து மனோஜ் பாண்டியனுக்கு கொடுத்தது வந்து ஓபிஎஸ். ஏன்னா கேஆர்பி பிரபாகரன் வந்து 2014 தென்காசி எம்பி. ஓகே ஓகே. முன்னாள் எம்பி, நாட் தென்காசி, திருநெல்வேலி எம்பி. நாடார் தென்காசி வந்து ரிசர்வ் தொகுதி, அவர் வந்து திருநெல்வேலி எம்பி.
ஆலங்குளத்துல இருந்து. அவர் தான் போட்டிருக்காங்க. எல்லாரும் கிளியர். அங்க சொல்றது எல்லாமே அவர்கிட்ட கேட்கறான், டிஎம் கேட்கறக்கிட்ட, எதை நம்பி நீங்க இருக்கீங்க? எதை நம்பி இருக்கிறது? அந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்போம், அதை நம்பி தான் இருக்கிறோம், வேற எதுவும் நம்புறதுக்கு இல்ல. டிஎம்கே மனோஜ் பாண்டி தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவருக்கு இருக்க வாய்ப்போட அந்த 8000 ரூபா கூப்பன் கொடுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆமா, அதுக்கு நல்ல வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஓரளவு. ஆனா அந்த 8000 ரூபாய் டோக்கனுக்கு ஏதாவது மக்கள்கிட்ட நீங்க மகளிர் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது நல்லா. டோக்கன் வச்சுட்டு என்ன சார் பண்ணுவோம், எந்த கடைக்கு போகுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கடைக்கு போய் வாங்குவோம்? இல்லை, கடைக்கு போகலாம், நீங்கள் கட்டில் வாங்கலாம், மெத்தை வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், எல்லாம் எந்த கடையில் கொடுக்குறாங்க சார்? சொல்லுங்க சார். அப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எந்த கடைக்குள்ள என்னைக்கு போய் வாங்குறது? ஓகே, கரெக்டா இல்லைங்களா? ஓ, ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. இந்த கேள்வி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து அடுத்த தென்காசி மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான மாவட்டம். ஆலங்குளத்தை பொறுத்தளவுல உங்களுடைய அபிப்பிராயம்? திமுக காலி, டிஎம்கே காலி. ஓ, சார் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க சார் அவங்க. இங்க எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு. இப்போ ஒரு சில கருத்து கணிப்புகள்ல ஆலங்குளத்துல வந்து மனோஜ் பாண்டியன் ஒரு 3% லீட் பண்றாரு, 4% லீட் பண்றாங்க, அப்படிலாம் கூட சில வீடியோஸ்லாம் வந்திருக்கு. சில ஊடகங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்து கணிப்பு. சார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் என்ன பார்த்தேன், என்னோட டேட்டா என்ன சொல்லுது, என் டேட்டாவை அதாவது அது சானிடைஸ் பண்றதுக்காக தான் நான் போனேன். ஓகே, என் டேட்டா சொல்லுது. ஸோ உங்க டேட்டா ஆலங்குளத்துல ஒரு தடவை வவுச் பண்றீங்க. என் டேட்டா சொல்லுது ஆலங்குளத்துல அதிமுக ஜெயிக்குது. என் டேட்டா சொல்லுது தென்காசியில இழுபுரின்னு. என் டேட்டா சொல்லுது நாங்க கடையநல்லூர்ல அதிமுக வெற்றின்னு. நான் போய் பார்த்து வீடியோ எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். கடையநல்லூர்ல அதிமுக வெற்றி, தென்காசி இழுபுரி, ஆலங்குளம் அதிமுக வெற்றி, திமுக தோல்வி. ஓகே, இதுதான் நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ உங்க இதுல நீங்க உறுதியா இருக்கீங்க சார். இந்த மாவட்டமே எடுத்துக்கோங்களேன், சங்கரங்கோயில். சங்கரங்கோயில்ல ஒரு பிரமாதமான எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவர் மக்களை ஃபேஸ் பண்ண முடியாம ஓடி போயிட்டார். ராஜா, டிஎம்கே ராஜா. கனிமவள கொள்ளை அது தொடர்பா அவர் ரொம்ப ஓப்பனா பேசுறாங்க சார். பேசப்பட்டவர் ஓப்பனா பேசுறாங்க சார். நீங்க வந்து சங்கரங்கோயிலையும் பேசுறாங்க, வாசுதேவனூர்லயும் பேசுறாங்க. சங்கரங்கோயில்ல இருந்து இவர் கிட்ட கூட போக முடியாது, ஓட்டு கேட்க கூட போக முடியாது. அங்க மக்கள் விரட்ட போய் தான் இங்க வந்திருக்கான். இங்க வந்து தனியார் நிக்கல, அந்த நின்ன தொழிலே ஜெயிச்சு வந்து வேண்டாம் சங்கரங்கோயில இருந்து விரட்டினால இங்க வந்து நிற்கான். ஓட்டு கேட்டு போக முடியாது. என்னன்னா ஒரு 5 வருஷம் பேர்ல இருந்தப்ப அவரால் அதிருப்தி அடைஞ்ச மக்கள் அதிகம். அதனால அவர் அதே தொகுதியை திரும்பி கேட்க முடியல, மாற்று தொகுதியை செல்வாக்கு பயன்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப அவர் வாசுதேவநல்லூர்ல, ஆமா, சங்கரங்கோயில் அவர்னால திமுக தோல்வி. நீங்க என்ன கேண்டிடேட் சேஞ்ச் பண்ணுங்க, பக்கத்து தொகுதியில் கொடுத்துருக்கீங்களா? நீ கேண்டிடேட்டை வந்து இன்னொரு தொகுதிக்கு அனுப்புறீங்கனாலே ஏன் அனுப்புறீங்கன்னு தெரியுதுல்ல மக்களுக்கு. வாசுதேவநல்லூர்ல சங்கரங்கோயில்ல மக்கள் கிட்ட சொன்னாங்க. வாசுதேவநல்லூர்ல நான் எந்த இடத்துல இருந்தேனோ சிவகிரி கிட்ட 30 லட்சம் ரூபாய் பட்டுவாடை நடந்துட்டு இருக்கு. அங்க சொல்றாரு 30 லட்சம் ரூபாய் நான் வாங்கி சொல்லிட்டாங்க. 30 லட்சம் ரூபாய் என்ன கணக்கு அப்படின்னா 3000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு 5 மணிக்கு ராஜா டிடிவி வந்திருக்காரு. அப்பதான் கொடுக்குறாரு சார், வாங்கிக்க சொல்லிட்டோம். நாங்க சொல்லிட்டோம் வாங்கிக்கிங்க. திரும்பி அவர் வந்தாருன்னா அந்த மலையை பாருங்க, பாதி மலை காலி ஆயிடுச்சு. ஆல்ரெடி மலையை ஓட்ட போட்டுருக்காங்க. இந்த ஊருக்கு 30 லட்சம் கொடுத்து அதை அடிப்படை நடக்கு. அங்க அதான் கூட்டம். 30 லட்சம் தங்கப்படம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நாட்டாம வாங்கி அவன் பிரிச்சுட்டான்னு சொல்லி அதுதான் சண்டை பண்ணுறது. அதான் கூட்டம். 3000 ஓட்டு, 3000 ஓட்டுக்கு 30 லட்சம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கணக்கு. திமுக பற்றோட 3 கோடி ரூபாய்க்கு மண் அள்ளிடுவாங்க அந்த ஒரு கம்மா இல்லாம. அதுக்கு தான் கொடுக்காங்க இவங்க தொழிலதிபர் கொடுக்காங்க. எம்எல்ஏ வேணா தங்கப்பழம் எம்எல்ஏ மாதிரி பெரிய தொழிலதிபர்களுக்கு இருக்கிறத விற்கிறதுக்கு. ஆனந்தன் ஐயாசாமிக்கு போடுங்க, இது நிறுத்துவாரு. இல்லைன்னா இந்த மலை இருக்காது, சமவெளி பகுதி அவ்வளவுதான். மலையே இருக்காது. செங்கல் அந்த இது பண்ணுவாங்க, இடிப்பாங்கல்ல, அங்க போய் கேக்குறேன். சின்ன பையன்
சார் எங்களுக்கு அதிமுக, திமுக, பாஜக இதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனா ஆனந்தன் ஐயாசாமி எங்களுக்கு பிடிக்கும். ஓ, இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா சார், படிப்புக்கு வேணும்னா அங்க போங்க ஆனந்தன் ஐயாசாமி கிட்ட. தேர்தல் நேரம் கிடையாது, தேர்தல் இருக்கோ தேர்தல் இல்லையோ, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காருங்க, காப்பாற்றணும், காசு வேணும், வந்து நிப்பாரு. படிப்புக்கு காசு வேணும், நிப்பாரு. ஒரு குழந்தைய இது ஸ்கூல்ல சேர்க்கணும், போய் சேர்ப்பாரு. நல்லா படிக்குது சார், இந்த ஸ்டூடெண்ட் வந்து பிரைவேட் காலேஜ்ல போடணும் சார், காசு கொடுத்து சேர்ப்பாரு. எங்களுக்கு எலெக்ஷனுக்கு பிரைப் கொடுக்கிற ஆள் தேவையில்லை சார், எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் தேவை. எங்களுக்கு ஒருத்தர் படிச்சவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோ லட்ச கோடி கணக்கில் சம்பாதிச்சவர் அமெரிக்கால விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காரு. அடுத்த தலைமுறையில நாங்க பல ஆனந்தன் ஐயாசாமிய இந்த கிராமத்துல இருந்து உருவாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்ன்றாங்க. யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த வாட்டி? ஆனந்தன் ஐயாசாமி தான். ஆனந்தன் ஐயாசாமி தான். நீங்க என்ன எப்படின்னா சார்? ஆனந்த ஐயாசாமி ஜெயிப்பாரு. ஆனந்தன் ஐயாசாமி நல்லா பண்ணுவாரா? ஜெயிப்பாருங்களா? ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டாரு. ஜெயிப்பாரு. ரெண்டாவது சமூக சேவகரு, படிச்சவருன்னு பேர் இருக்கா? நல்லா படிச்சவரு. ஒரு பெரிய அமெரிக்கால உத்தியோகத்துல இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த சேவை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கா மக்களுக்கு? எல்லாமே தெரிஞ்சு. நீங்க எல்லாம் ஆனந்த ஐயாசாமிக்கு தானா? நீங்க எல்லாருமே அவருக்கு. ஓகே. அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலே நிறைய மக்கள் செஞ்சு வச்சிட்டாரு. செஞ்சிருக்காருன்னா அவர் சுய சம்பாத்தியத்துல எலெக்ஷனுக்காக செய்யல, அவர் மக்களுக்காக செஞ்சிருக்காரு. நிறைய கோயில்கள் செஞ்சிருக்காரு, ஒரு சில நிறைய சமுதாயத்துக்கு நிறைய செஞ்சிருக்காரு. அதனால இந்த முறை வந்து வாய்ப்பு வந்து தாமரைக்கு தான். அது போக ஒரு வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன், ஒரு அமெரிக்கால இருந்து ரிட்டன் அப்படிங்கனால ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு. யாரு போய் படிக்கிறதுக்கு என்னது கேட்டோம், உதவி கேட்டோம், இல்லைன்னு சொல்லலாம். படிப்புன்னு சொல்லி அவர் வீட்டினுடைய கதவை காட்டினா அவனுடைய படிப்பு முடிவு வரைக்கும் உதவி செய்தாரு. ஆனந்தன் ஐயாசாமியோட அப்பா ஒரு செங்கல் உழைப்பாளியா தான் இருந்தார். லேபரர் சார் அவரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய குழந்தைகள் எங்க மாதிரி இருக்க வேணாம், ஆனந்தன் ஐயாசாமி மாதிரி வரணும், அதுக்கு எங்களுக்கு ஆனந்தன் ஐயாசாமி மாதிரி ஒரு ஆள் வேணும். 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் நாங்க போட போறது இல்லை சார் அப்படின்றாங்க. ஒரு ரோல் மாடலா இருக்கு, பயங்கரமான ரோல் மாடல் சார். தமிழகத்துல எமர்ஜிங் யங் லீடர் இந்த தென்காசி மாவட்டத்தை யோசிச்சு பாருங்க. 2 யங் லீடர்ஸ் வராங்க, 3 யங் லீடர்ஸ் வராங்க. இவரு ஆலங்குளம் எம்எல்ஏ, அவரும் யங் தான். 79 பான், 1979 பான். ஓகே. கடையநல்லூர் குட்டியப்பா அவர். 3வது ஆனந்தன் ஐயாசாமி. ஒரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாவட்டத்தையே ஒரு ரெவல்யூஷன் ஆக்க முடியும் நினைக்கிறாங்க சார், நம்புறாங்க சார். அதுக்கு ஆனந்தன் ஐயாசாமி எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா பாக்குறாங்க. ஓகே ஓகே, சூப்பர். அதனால சொல்றேன், கட்சியை தாண்டி ஆதரவு இருக்கு. சார் எம்பியை விட்டோம் சார் நாங்க. எதுக்காக பிஜேபி அவருக்கு சீட் கொடுக்கலன்னு எனக்கு தெரியாது சார். அவர் கொடுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு நல்ல எம்பியை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு எம்எல்ஏ வாசுதேவ் கூடாது சார். வாய்ஸ் இருக்கு, மேக்சிமம் அதுவும் வின்னிங் அடிச்சு வரலாம். அப்படிங்களா? போன எம்பி எலெக்ஷனுக்கு அவரை சூஸ் பண்றதா இருந்தது. ஆனா கடைசியில அது அவங்க கட்சியை முடிவெடுத்தது வேண்டாம்ட்டாங்க. சரியா? அதனால வாய்ஸ் ஐயாசாமிக்கு இருக்கு. யார் வருவாங்க இன்னமும் இதுதான் டைலாக். அப்படின்னா வாசுதேவன் நல்லூர்ல தாமரை ஆனந்தன் ஐயாசாமி வெற்றி அடைகிறார். சோ தென்காசி மாவட்டத்துல 5 தொகுதிகள்ல 4 தொகுதிகள் நல்ல வாய்ப்பு இருக்கு. ராஜபாளையத்துல ரெட்டையில நின்றுக்கணும் சார். ஜான் பாண்டியனோட ஒய்ஃப் பண்ண தப்பு. தாமரையில நின்னது ரொம்ப கஷ்டம், கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் ரெட்டையில அப்படி தட்டி விட்டீங்கன்னா போய் நிற்கும். கரெக்ட். இது ரெண்டும், அதாவது ராஜபாளையம், தென்காசி, சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், இது 3 ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் நீங்க இப்போ அங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தவங்க, நான் படிச்சேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் ஒரு ஒன்னா திங்க் பண்ணும். கரெக்ட் கரெக்ட். இது ஒரு ரீஜனுக்குள்ள வரக்கூடிய. ஏன்னா இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவ்வளவு பெரிய கண்டஸ்ட் தெரியுமா சார் உங்களுக்கு? சிபிஐ நிக்குது, அதிமுக நிக்குது, அது தவிர பாத்தீங்கன்னா தாவேகா நிக்குது, நாம் தமிழர் கட்சி நிக்குது, வேல்முருகனோட கட்சி கேண்டிடேட் போட்டிருக்காங்க, சசிகலா ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க, ஊரை இருந்து ஒருத்தர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க.
ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எப்படியாவது ஜெயிக்கணும் திமுக ஆசைப்படுறாங்க. எவ்வளவு தூரம் ஓட்ட பிளவ முடியுமோ பிளக்க பாக்குறாங்க. ஆனாலும் ரெட்டையில முந்துது. அது கரெக்ட். ராஜபாளையத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது சார் எனக்கு. அது ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடிய தொகுதி. ஜான் பாண்டியன் கொடுத்து அந்த ஜான் பாண்டியனும் அந்த தாமரை சின்னத்துல போட்டியிருந்தனால வைஃப் கிடைச்ச வெற்றியை நழுவ வைஃப் வந்து நாடார். அங்க ராஜூஸ் தெலுங்கு ஸ்பீக்கிங் அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸை போடணும். என்னமோ மிஸ்டேக் நடந்திருக்கு சார் ராஜபாளையத்தில். திமுக பல இடங்களில் மிஸ்டேக் பண்ணி சார் நம்ம வந்து மிஸ்டேக் நடந்ததுன்னா மிஸ்டேக் நடந்ததுன்னு சொல்ல போறோம். அவ்வளோதான். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவகங்கையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக செந்தில்நாதன் ஜீப்பார். என்ன காரைக்குடியில் அருமையான போட்டி. ஆனால் காரைக்குடியில் எப்படின்னா உங்களுக்கு டவுன்ல பார்த்தீங்கன்னா பிரபு ஜெயிப்பார்னு எல்லாரும் கன்ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்க. தாவேகா பிரபு கன்ஃபார்ம். இன்ஃபேக்ட் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி எல்லாமே ஐயோ பிரபு சான்ஸே. ஆனா எகெயின் பிரபு எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவோட ஓட்டு, காங்கிரஸோட ஓட்டு. அது இப்ப வேற நீங்க காரைக்குடிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. 48% தென்காசி இந்த இதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு வந்தீங்க. என்ன பாத்தீங்க? என்ன சார் 48% மகளிர் ஓட்டு எடுத்தாருன்னா மகளிர் ஓட்டு 18 to 30 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுல 48% காங்கிரஸ் கிட்ட இருந்து வருது சார். காங்கிரஸ் சேர்ந்து வருது. ஆமா. 11% பிஜேபி கிட்ட இருந்து வருது. நான் போன பிஜேபி இருக்காங்க எச் ராஜா. ஒரு 15% தான் இங்க இருந்து வருது, அமமுக இருந்து வருது. ஓகே. நீங்க என்னன்னா காரைக்குடியில் வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் சார். 200 பேர் உள்ள ஒரு கிறிஸ்துவ இது சார் கிராமம் மொத்த கிராமமும் தாவேக போடுறாங்க. விசில் வந்து நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். விசில் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா. விசில் போடுறீங்களா? கண்டிப்பா நாங்களாம் விசில் தான். எவ்வளவு உங்க வீட்ல எவ்வளவு ஓட்டு? எங்க வீட்லயும் இல்ல, எங்க கிராமத்துல இருந்து முள்ளிக்குண்டு கிராமத்துல இருந்து விசிலுக்கு தான் ஃபுல்லா ஓட்டு. முன்னாடி யாருக்கு போட்டீங்க நீங்க? முன்னாடி வந்து இவருக்கு போட்டோம், மாங்குடி போட்டீங்களா? மாங்குடி போட்டோம். இப்போ வந்து முள்ளிக்குண்டு தான் கிராமம். முள்ளிக்குண்டு. ஓகே. சோ 200 ஓட்ல வந்து லாஸ்ட் டைம் எல்லாம் மாங்குடி தான் போட்டோம். எல்லாம் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர். நீங்க கிறிஸ்டியன்ஸ் தான். ஃபுல்லாவே கிறிஸ்டியன்ஸ் தான். சோ மாங்குடி தான் போட்டாங்க. இந்த வாட்டி அப்படியே டிவி கேக்குது. நீங்க என்ன புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனா மேரி கத்தோலிக்க? கத்தோலிக். விசில் தானே? நீங்கம்மா விசில் ஆரம்பிங்களா? விசிலுக்கு தான் போடுவோம். அப்படிங்களா? இந்த வாட்டி எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு பையன் சொல்றான், போன வாட்டி நான் நாம் தமிழுக்கு போட்டேன், எங்க அப்பா அம்மா வந்து இதுக்கு போட்டாங்க, காங்கிரஸுக்கு போட்டாங்க. இந்த வாட்டி எல்லாருமே வந்து நாங்க தாவேக்கா போட போறோம். அண்ணனுக்காக தான், பிரபு அண்ணனுக்காக தான். பிரபு அண்ணன் நல்லா பண்ணிருக்காரா? உங்க வீட்டுல எப்படி? எல்லாமே எங்க வீட்டுல ஃபுல்லா. அப்பா அம்மா எல்லாருமே அண்ணனுக்கு தான். அண்ணன் விஜய் பிரபுக்கு தான். போன வாட்டி யாருக்கு போட்டாங்க அவங்க? போன தடவை டிஎம்கேக்கு தான் போட்டாங்க. போன தடவை நான் நாம் தமிழர் போட்டேன். இந்த தடவை கொஞ்சம் இதாக போறதுனால நான் சீமான் அங்கே நிக்கிறாங்க. வீட்டுல எவ்வளவு ஓட்டு? 5 பேர். 5 பேர்ல நீங்க வந்து நாம் தமிழர் போட்டீங்களா? நான் போன தடவை நான் நாம் தமிழர் போட்டேன். மத்தவங்க எல்லாமே டிஎம்கே தான் போட்டாங்க. இந்த வாட்டி 4 பேரு 5 பேருமே டிவி கேக்கு தான் போட்டீங்க. தாவேக்காவோட நாய்ஸ் அதிருது காரைக்குடியில. நாங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போற மாதிரி இருக்கு எல்லாரும். அப்படிங்களா? ஆமா. இங்க எம்எல்ஏ யாருன்னு தெரியல, எம்பி யாருன்னு தெரியல. ஏன் மாங்குடி தான் இருக்கிறாரு? வருது ஆளுங்க எங்கேயுமே பார்த்தது இல்லை நாங்க யாரும். அதனால இந்த வருஷம் ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காண்டி டிவிக்கே பிறகுக்காண்டி எல்லாரும் டிவிக்கே தான். ஆமா. விஜய்காண்டி இருக்கிறோம்ல பிரபு அண்ணனுக்காண்டி டிவிக்கே ஓட்டு போறோம். டிவிக்கேயா? ஓகே. இந்த வாட்டி டிவிக்கே. ஆனா தோக்குறாங்க. நீங்க காரைக்குடியில தொடர்ந்து டிராக்கர் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. எப்படியோ டிராக்கரை கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபைனல் டேலி என்ன சார்? என்னன்னா திமுக அதிமுக, அதாவது திமுகவும் கிடையாது அதிமுகவும் கிடையாதுங்க, அமமுக அண்ட் காங்கிரஸ் கட்சி 2 பேரும் ஆர் லாக்ட் இன் a battle for first and second position. ஓகே. நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ட் பிரபு லாக்ட் ஃபார் 3rd and 4th பொசிஷன். ஓகே. போன வாரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மாங்குடி, 2nd பொசிஷன்ல தேர்போகி பாண்டி, 3rd பொசிஷன்ல பிரபு, 4th பொசிஷன்ல சீமான். நேத்திக்கு சீமான் செம்மையா கேம்பெயின் பண்ணிருக்காரு.
இப்ப தேர்ட் யார் வேணா போலாம். தேர்ட் வந்து சீமானாவும் வரலாம், பிரபுவும் வரலாம். ஏன்னா பிரபு வாங்குற அந்த அவ்வளவு கன்சாலிடேட்டட் ஓட்ஸ் அர்பன்ல இருந்து வருது. ஓகே, ஆனா பிரபுனால 52,000க்கு மேல போல் பண்றதுங்கிறது மிகவும் கடினம். 52,000 ஓட்டு, 52,000 ஓட்டு. அங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு 75,000 ஓட்டு வேணும். சரி, போன வாட்டி மாங்குடி 75,000 தான் வாங்கினார். நான் எல்லா கால்குலேஷன் ட்ராக்கர் மேல ட்ராக்கர் வச்சுக்கிட்டு நான் ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோ வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு பேசுறேன். பாஜகவும் அமமுகவும் ஓட்டை சேர்த்தீங்கன்னா 99,000 ஏடிஎம்கே எல்லாம். ஆமா, மாங்குடி டிஎம்கே வாங்கினது 75,000. ஓகே, 99,000ல இருந்து அவரது 75 வரைக்கும் கீழே குறையலாம். ஆனா மாங்குடினால 75ல இருந்து 5,000 போனா கூட தோத்துருவார். ஆனா பிரிக்கப்படுறது அதிகமா பிரிக்கிறார். என்ன ஆகுதுன்னா, இங்க ஒரு ரூம்ல 8 பேர் வந்துட்டு இருக்காங்க சார். என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் தான் போனாரு. அங்க எல்லாரும் வந்து அமமுக குக்கர் தேர்வோகி பாண்டி. அது ஒருத்தர் சொல்றாரு, ஆட்சி என்னமோ திமுக தான் வரும், இங்க தேர்வோகி பாண்டி தான் ஜெயிக்கிறாரு, நாங்க தான் போடுறோம். அது எந்த வாய்ஸ் தெரியுமா? கல்லர் வாய்ஸ். அங்க ஒருத்தர் ரூம்ல சொல்றாரு, அவர் திமுக காரருப்பா. கூட்டணி இருக்கிறதால குக்கருக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. நீங்களும் குக்கருங்கனால நீங்க ஏன் குக்கர் தான் இந்த வாட்டி? ஐயா நீங்க குக்கர் தானா? எல்லாம் குக்கர்ன்ட்டே சொல்லிட்டீங்க. ஆட்சி மாற்றத்துக்கு எந்த இதுவும் கிடையாது. டிஎம்கே தான் மேல வரும். டிஎம்கே தான் மேல. தொகுதியை நீங்க சொல்றீங்கன்னா தொகுதிக்கு இந்த இது நான் சொல்றேன். அவங்க டிஎம்கே கட்சிக்காரங்க, ஏடிஎம் கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்க ஏடிஎம் கட்சிக்காரங்க அப்படிங்களா? அவர் டிஎம்கே கட்சி. ஏன்னா மாங்குடி கிட்ட இருந்து பரவலாக ஓட்டு அப்படியே பிரியுது. பிரபு எடுக்கிறார். கன்சாலிடேட் என்ன ஆகுதுன்னா சார், ஒண்ணு அர்பன்ல அவங்க எடுக்கிறார். இன்னொரு ரெண்டாவது விஷயம் சொல்றேன், கல்லர் ஓட்டு பிளஸ் மறவர் ஓட்டு கூட ஃபுல்லா தேர்வோகி பாண்டிய நோக்கி போகுது. முத்திரையர், வெள்ளாளர், மற்ற கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குல்ல, அது டிவைட் ஆகுது. ஓகே, மாங்குடிக்கு கார்த்தி சிதம்பரம் செட்டியார் ஓட்டை கொண்டு போய் சேர்க்கிறார். ஓகே, கார்த்தி தான் மெயின் கேம்பெயின் இருக்காங்க மாங்குடிக்கு. கார்த்தி இருக்கிறதுனால கேப் கொஞ்சம். கார்த்தி சிதம்பரத்தோட கேண்டிடேட் தான் மாங்குடி. ஆமா, சிதம்பரத்தோட கேண்டிடேட் தான் அவரு. அதான் என்ன சொல்ல வரேன்னா சார், கார்த்தி சிதம்பரம் இருக்கிறதுனால கேப் 3% கிட்ட வருது. கார்த்தி இல்லைன்னா கேப் 10%. சரி, இப்போ ஃபைனலா இங்க கன்சல்டேட் பண்ணதுபடி யாரு இப்போ ஒரு பேசுற நிமிஷத்துல யாரு ரெண்டாவது ஒரு 4 to 5% எட்ஜ்ல வந்து தேர்வோகி பாண்டியிருக்காரு. 4 to 5% லீடுனாலே அது டெசிசிவ் லீடு இல்ல? கரெக்ட் சார். ஆனா வந்து என்ன, கார்த்தி பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்காரு. சீமான் வந்து ஏன்னா, ஆனா அதே நேரத்துல அங்க டிடிவி தினகரனும் பிரச்சாரம் அவங்களும் வேலை பார்ப்பாங்க. ஆக்சுவலா சிவகங்கை மாவட்டம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல பெரிய தான் ஜெயிப்பார். அதோ பெரிய அலகேஷன்ஸ்லாம் இருக்கு, நிறைய விஷயம்லாம் நடந்துட்டு விட்டுருங்க. சிவகங்கையில அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுவாங்க. காரைக்குடியில தேர்வோகி பாண்டி நம்ம ட்ராக்கர் படி ஜெயிக்கிறான்னு வருது. பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த தொகுதி அந்த அந்த மாவட்டத்தில் இன்னொரு தொகுதியை நான் வந்து அதிமுக கொடுத்துருந்தேன், பாஜக கொடுத்துருந்தேன், மானாமதுரை. இப்ப அதை கை நழுவி போகுது. ஏன் மானாமதுரை நீங்க கொடுத்திருந்த கருத்து கணிப்புல அதிமுக வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தீங்க. ஆனா இப்ப வருது சார். ஏன்னா நான் அதிமுக ஒர்க்கர்ஸோடலாம் பேசினேன் சார். அவங்க வந்து பிஜேபி கேண்டிடேட் பொன் பாலகன் செலவு பண்ண மாட்டேன்றாங்க சார். நீங்க செலவு பண்ணலன்னா அது எந்த எலெக்ஷனா வந்தாலும் எந்த கேண்டிடேட் சார், உங்களுடைய கேடர்ஸ், உங்ககிட்ட கேடர்ஸ் கிடையாது சார். மானாமதுரையில பிஜேபிக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆனா கேடர்ஸ் கிடையாது. கேடர்ஸுக்கு உங்களுக்கு அதிமுக தேவை. பிஜேபிக்கு சப்போர்ட், மோடிக்குன்னு ஓட்டு விழும். நான் பார்த்துருக்கேன், கண்ணுக்கு தாப்ல இங்க வீடியோவே இருக்கு. சரி, ஓகே, 2024 எடுத்த வீடியோ எல்லாமே இருக்கு. ஓகே, என்ன பிரச்சனைனா அங்க உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் வச்சு சார், இதுக்கு தான் சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்கனைசேஷன் அண்ட் லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்ப நீங்க ஆர்கனைசேஷன் தான் நம்பி இருக்கீங்க. தப்பா நினைக்க கூடாது. நான் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆதரவாளர்கள் பலரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஜேவிசி இந்த மாதிரி பேசுறாருன்னு. ஆதரவாளர்கள் வேறு, ஆர்கனைசேஷன் வேறு, ஸ்தாபனம் பார்ட்டி கேடர்ஸ் வேற. ஆர்கனைசேஷன் வேணும்னு சொல்லுது பார்ட்டி கேடர். அந்த பார்ட்டி கேடர் எந்த ஸ்ட்ரீட்ல போனா எந்த ஏரியால ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் இருந்தா தான் கேடர்ஸ் ஜெனரேட் ஆகும். அது அங்க இல்ல இல்ல இல்ல
ஸோ அதனால இப்போ மானாமதுரையில் போட்டியிடுகிற பிஜேபி கேண்டிடேட் பொன் பாலகணபதி செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சார், ஏடிஎம்கே சைடுல வரக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் ஜேவிசி, இதே விதமான குற்றச்சாட்டை நான் வந்து கொங்கு சைட்ல இருந்து கூட ராசிபுரத்துல நான் கேட்டேன் சார். சொல்ல வந்தேன், ராசிபுரத்துல இதே பிரச்சனை இருக்கு. இதே பிரச்சனை தான் சார். நான் என்னோட இப்ப நீங்க ஏடிஎம்கேயோட சேர்ந்து என்னோட பஸ்ல பிரேம்குமார் ஒர்க் பண்ணல, பிஜேபி கேண்டிடேட் சரியா ஏடிஎம்கே பயன்படுத்திக்க மறுக்கிறாரு, செலவழிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சார் எவ்வளவு சீட்ல நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்கிறது முக்கியம் கிடையாது சார், எவ்வளவு சீட்ல நீங்க ஜெயிக்க. ஆனா ஒரு விஷயங்க, ராசிபுரம் வந்து ஏடிஎம்கே கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 96ல ஜெயலலிதாவே தோத்த காலத்துல வெறும் 4 தொகுதி மட்டுமே அதிமுக ஜெயித்திருந்த காலத்துல கூட ராசிபுரத்துல ஏடிஎம்கே சுந்தரம் வெற்றி பெற்றார். அந்த தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறப்போ பிஜேபி அங்க திட்டவட்டமா வெற்றி பெற வேண்டாமா? கண்டிப்பா. அதுக்காக செலவழிக்கணும், ஜெயிக்கணும் இல்ல, ஜெயிச்சு காட்டணும் இல்ல. கண்டிப்பா சார். நான் கூட அதுல ஒண்ணு கேள்விப்பட்டேன், ராசிபுரத்தை டைரக்டா அமித்ஷாவே கேட்டு பெற்று இந்த பிரேம்குமார், அதே அமித்ஷா பிரேம்குமாருக்கு போன் பண்ணிட்டு செலவு பண்ணியான்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு அமித்ஷா வந்துகிட்டே இருப்பாரு, இவங்களுக்கா தெரியாதா சார்? சொல்லணும்ல சார். சார் மானாமதுரை என் கண்ணுக்கு வைத்தப்ப நான் பார்த்தேன் சார். அதிமுக ஒர்க்கர் கிட்ட வந்து சொன்னார், சார் இதுதான் சார், ஏன் உங்களுக்கு கடையநல்லூர்ல இருக்கிற திமுக ஒர்க்கர் ஏன் தென்காசிக்கு போறான், மானாமதுரையில் இருக்கிற அதிமுக ஒர்க்கர் சிவகங்கைக்கு போவான், இல்லைன்னா காரைக்குடிக்கு போவான். கரெக்டா சொன்னீங்க. இதுதான் சார் நடக்குது சார். நாளைக்கு வந்துட்டு ஏன்னா நமக்கு வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்கும் போது ஆட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபின்னு போட்டா வந்து மானாமதுரையில் ஜெயிக்கணும்ல, அப்ப ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு வரல, டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பா செய்வாங்க. என்னன்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. கொங்குல உங்களுக்கு ஆதரவாக ஏடிஎம்கே தான் ஜெயிச்ச தொகுதியே பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னா அது சார். அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இதுதான் சார். கொங்குல உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. கொங்குல பல இடங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்ல. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. நான் எல்முருகன் ஜி கிட்டே சொன்னேன், சார் 8% 9% தான் சார் வாங்கியிருக்கீங்க நீங்க. கேபி ராமலிங்கம் வாங்கினதே 9% தான், அவ்வளவு ரொம்ப குறைவா வாங்கி. ஓகே, போய் கேட்கவே இல்லை ஓட்ட. நாமக்கல் பார்லிமெண்டரி சீட் டிசாஸ்டர். கரெக்ட். அப்பயும் உங்களுக்கு வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்க இன்னும் வந்து பயங்கரமா எந்தூசியாஸ்டிக்கா வேலை செய்யணும்ல. அதை விட்டுட்டு நீங்க வேற எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா எல்முருகனே செலவழிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது சார். அவினாஷி வந்து அது ஒரு கோட்டை சார், அதிமுகவோட கோட்டை. அதனால சும்மா இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் இருக்காரு. சும்மாலாம் இருக்கக்கூடாது சார், சும்மாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் கொங்குல பணத்தை அப்படியே இறக்கலாம். அப்ப அதாவது நாளைக்கு தேவையே இல்லை நமக்கு சார். காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க சார். அதான் நான் இப்போ கேள்விப்பட்டேன் நேற்றுக்கு நைட்டு, என்னன்னா செந்தில் பாலாஜி தான் போட்டியிடுகிற தொகுதியில் தலைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து கொண்டு இருப்பதாக, இல்லாட்டி கொடுக்க போவதாக நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனால் செந்தில் பாலாஜி அவ்வளவு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதையெல்லாம் எதிர்கொண்டு ஜெயிச்சாகணும். YS ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்காததையா செந்தில் பாலாஜி கொடுக்க போறாரு? அது கரெக்ட். பணத்தை மட்டுமே நம்பி மக்கள் வாக்களிக்க போறது இல்ல சார். அவங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு சார். கஞ்சா ஒரு இஷ்யூ சார், லா அண்ட் ஆர்டர் ஒரு இஷ்யூ, பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு இஷ்யூ, அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுடைய கோபம், ஆமா இதெல்லாம் இருக்கு சார். எல்லாமே இருக்கு. அதாவது எல்லாத்தையும் நீங்க சும்மா வந்து பணம் கொடுக்குறாங்கன்னா பணம் செலவு பண்ணணும். ஆனா அவினாஷிலையும் பணம் செலவு பண்ணுவோம், பணம் செலவு பண்ணலன்னா கஷ்டம். அதான் இல்லை. இன்னொன்று இது நிறைவான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். என்னன்னா ஏடிஎம்கே தொடர்பாக கடந்த ஒரு 5 வருஷமா ரொம்ப முயன்று மீடியாக்கள் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. அந்த நேரேட்டிவ் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே விட்டு முக்குலத்தோர் வாக்குகள் போய்விட்டன. அது மறவராக இருக்கலாம், யாரும் அவங்க வாக்குகள் போய்விட்டன. ஏடிஎம்கே விட்டு SC ST ஓட்டு போயிருச்சு. அப்புறம் ஏடிஎம்கே விட்டு மகளிர் ஓட்டு போய்விட்டது. ஏடிஎம்கே விட்டு நாடார்கள் ஓட்டு போய்விட்டது. இப்படியா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏடிஎம்கே விட்டு எல்லாமே போயிடுச்சா? நீங்க எப்படி நீங்க இப்போ இது வந்து இந்த கேள்விக்கு பதில் நீங்க சவுத்துல ரிசர்ச் பண்ண மட்டுமே வச்சுல, என்னைக்கு ஆரம்பிச்சிங்க நார்த்தில்
அதில் ஆரம்பித்து இன்னைக்கு சவுத்தில் முடிஞ்சு இது வரைக்கும் உண்டான களத்தை நீங்கள் பார்த்ததெல்லாம் மைண்டில் வச்சு தயவுசெய்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதாவது நீங்கள் வச்ச கேள்வி வந்து இது வந்து நாட் ஓன்லி அபவுட் மீடியா, இட் இஸ் ஆல்சோ அபவுட் லாட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஈவன் பிஜேபி கூட வைப்பாங்க. ஆமாம், ஓகே, பிஜேபி ஒரு சிறு குழு, ஏடிஎம்கே விரும்பாத குழு கூட இதை ரொம்ப தீவிரமா பரப்புவாங்க. இந்த விதமான பிரச்சாரம். அதாவது நீங்க வந்து கடையநல்லூர்ல ஜெயிக்கணும்னா மறவரோட ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. மறவரே பலர் எங்கிட்ட வந்து ஆன் வீடியோ ரெக்கார்ட் இருக்கு தட் சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. மறவரோட ஆதரவு இல்லாமல் நீங்க வந்து தேர்போகி பாண்டியால ஜெயிக்க முடியாது. ஓகே, மறவரோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் வந்து வாசுதேவநல்லூர் ஜெயிக்க முடியாது, சங்கரங்கோயிலில் ஜெயிக்க முடியாது, முக்குளத்தோட ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்ன சமூகம்? யாரு நீங்க? தேவமர் மரவர் தான். டிஎம்கேல சேர்ந்ததுனால அதனால தான் பாதிப்பு இருக்கு. அவரால் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி டிடிவி இந்த பக்கம் வந்தது அது என்ன அவர் கல்லது, இங்க கல்லது கிடையாது, இங்க மரவர் தானே ஃபுல்லா. மரவர் தான் அவரே அங்கிட்டு மாறி போயிட்டாங்கன்ட்டு இது ஓபிஎஸ் இவருக்கு கொஞ்சம் ஓட்டு விடும். யாருக்கு? குட்டியப்பாக்கு. இப்ப ஓபிஎஸ் வந்து அந்த பக்கம் போனதுனால இங்க ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, அவர் பண்ணது நல்லதா இல்ல நல்லது இல்ல அப்படிதான் பேசிக்கிறாங்க, நல்லது இல்லதான் பேசிக்கிறாங்க. ஆன்சர் பண்ணிட்டேன்னா வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. ஆலங்குளத்துல நாடாரோட ஆதரவு இல்லாம ஜெயிக்க முடியாது. நாடார் எல்லாருமே பேசிக்கிறாங்க. மகளிர் கொங்குலேருந்து நார்தர்ன் தமிழ்நாடுலேருந்து சதர்ன் தமிழ்நாடு வரைக்கும் எவ்வளவோ வீடியோ காமிக்கிறேன். ஒரு பொம்பளை சொல்லுதுங்க, கொங்குல ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதிமுகவுக்கு தான் நாங்க போடுவோம், ரெட்டலைக்கு தான் போடுவோம். யாரு போடுறீங்க? ரெட்டலைக்கு தான் போடுறீங்களா? எனக்கு உரிமையுள்ள வார்த்தை அடுத்த ஓட்டு ரெட்டலைக்கு தானே போறீங்க? ரெட்டலை தானா? ஓகே, எதையுமே மறக்கவே மாட்டோம். காப்பாத்துறீங்க அவங்க தான், அம்மாக்கு தானா? ஆமா. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் சொல்றாரு, அதிமுகங்கிற கட்சியெல்லாம் பஞ்சம் வந்துருவாங்க. ஓகே, அதிமுக வந்தா தானுங்க பஞ்சமே தீரு, இல்லைன்னா கஷ்டம் தானுங்க. நீங்க எந்த சமூகம்? நீங்க காலனி தான். ஆமாங்க. அருந்தறியருங்களா? ஆமாங்க. அது ஏடிஎம்கே இல்லைன்னா கஞ்சி குடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டங்க. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தான் அவங்க கிட்ட அந்த வீடியோவில் சொல்றாரு, பீடி சுருட்டுற பொம்பளை தான் சொல்லிச்சு, டீ ஆத்துற பொம்பளை தான் சொல்லிச்சு, நாங்க வந்து அதிமுக ஓட்டு போட போறோம்னு. இருக்கிற உண்மையை சொல்றேன். எங்க வீட்டுல எப்பவுமே அதிமுக தான். ஆமா. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன நாடார், நீங்கள் சொன்ன தேவர், நீங்கள் சொன்ன மகளிர், நீங்கள் சொன்ன எஸ்சி ஓட்ஸு எதுவுமே போகலை. என்ன போயிருக்குன்னு நான் சொல்கிறேன். மகளிர் between the age group of 18 to 30 and to an extent 30 to 35 அது அதிமுகவுக்கும் போயிருக்கு, திமுகவுக்கும் போயிருக்கு. அது அதே சமயத்துல நேத்திக்கு நான் ரன் பண்ண டிராக்கர்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நேத்திக்கு நான் நடந்த ட்ராக் ஒரு சில கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல மட்டும் நான் வந்து போன்லாம் கிடையாது, பசங்களை அமிச்சதுல மகளிரோட வாக்குகள் நேத்திக்கு, ஆமா நேத்திக்கு 18 to 40 ஒரு 22-25% அதிமுக வருது. எப்படிங்க இது? அப்படியே இப்போ தாவேகாவுக்கு போற ஓட்டு திரும்புதா ஏடிஎம்கேக்கு? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எலெக்ஷன் டயத்துல இப்படி திரும்புதுன்னா ரிசல்ட்டே மாற்றுமே. டோர் டு டோர் கேம்பெயின் ஒரு வலிமையான ஒரு ஃபீல்டு சார்ந்த கேம்பெயின். எஸ், இந்த மாதிரி வெற்றிகரமான இப்ப நீங்க சொல்லக்கூடிய கடைநல்லூர் கண்டையில் எல்லாரும் இவங்க யாராவது சோசியல் மீடியால கம்பு சுத்திக்கிட்டு சிலம்பாடிக்கிட்டு இருக்காங்களா? யாரு கிடையாது. ஃபுல்லா ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டு தான், ஃபுல்லா ஃபீல்டு தான், ஃபுல்லா ஃபீல்டு தான். அவங்க பண்ண வேண்டியது ஃபீல்டில் பண்றாங்க, சோசியல் மீடியாவில் கிடையாது. சோசியல் மீடியாவில் அவங்க ஏஜென்சிக்கு அனுப்புற அட்வர்டைஸ்மெண்ட், அந்த வீடியோஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். ஃபீல்டு தான் டோட்டலா, முழுக்க முழுக்க ஃபீல்டு. அந்த 10,000 ரூபாய்க்கு செக் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, 2,000 ரூபாய்க்கு செக் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, 3 கேஸ் சிலிண்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் டோர் டு டோர் சார். ஏன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான கேம்பெயின் எடுத்துட்டு போறாங்க சார். இது ஒரு முக்கியமான கேம்பெயின். நான் ஒரு அதிமுக முக்கியமான நபரோட நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் சொன்னேன். சார் இதே தான் சார் செய்ய போறோம்னாரு.
திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுத்தத என்ன அடிப்படையில் கொடுத்திருக்கான்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. உங்களுக்கு ஏன் கிடைக்கல, உங்களுக்கு ஏன் கிடைச்சிருக்குங்கிறது சொல்லவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2000 ரூபாய் ரைஸ் ரேஷன் கார்டு, அரிசி ரேஷன் கார்டு வச்சிட்டு இருக்கிற அனைவருக்கும் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஆமா, அத்தனை பேருக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து அதான் முதல் பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதுவும் ரைஸ் ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க அனைவருக்கும் வந்துடும். இப்ப 8000 ரூபாய் நீங்க யார் 1000 ரூபாய் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. கரெக்ட். ரைஸ் ரேஷன் கார்டு கிடையாது எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு 1000 ரூபாயோட சேர்ந்து அனைத்து ரைஸ் ரேஷன் கார்டு ஹோல்டர் அனைவருக்கும் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. ஓகே, 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ யாருக்குன்னா அனைத்து ரைஸ் ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் கிடைக்கும் இருக்காங்க. தீபாவளிக்கு புடவை வேஷ்டி அனைத்து ரைஸ் ரேஷன் கார்டு ஹோல்டருக்கும் கொடுக்க போறதுன்னு சொல்லிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளுமே எந்த அடிப்படையில் 1000 ரூபாய் அவங்க கொடுத்தாங்க, அதுவும் 28 மாதம் கொடுக்கவில்லை, கடைசி 32 மாசம் தான் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது அது எந்தெந்த அடிப்படையில் யாருக்குமே தெரியாது. அங்க வாங்காதவங்க ஒயிட் ரேஷன் கார்டு வச்சு ரைஸ் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அவர்கள் அனைவருக்கும் இங்க அதிமுக ஆட்சி வந்தா இது கொடுக்கப்படும் டோர் டு டோர் கேம்பெயின் நடக்குது சார். ஓ, இது எல்லாம் இந்த ரூரல் ஏரியால பிரமாதமா நடக்குது. அர்பன்ல நமக்கு தெரியவே மாட்டேங்குது என்ன. ஆனா அர்பன்லயே நீ நங்கநல்லூர்ல சொன்னல சார், பழம் வாங்கும்போது அந்த லேடி வந்து சொன்னாங்க தான் பெனிட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ ஜேவிசி ஒரு ரொம்ப முக்கியமான கலை சவுத்தில். இது நம்ம நேயர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று. அதை நீங்க முடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு சொல்லணும் சார். ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் பல இடங்கள்ல இன்க்ளூடிங் ப்ராபப்லி திருவாடனை களம் மாறுது. ஆக்சுவலாக ராமநாதபுரத்தில் 4க்கு 4 டிஎம்கே ஜெயிக்கும்னு தான் பொதுவாக சொல்லப்பட்டு இருந்தது. ஆனால் ராமநாதபுரத்தில் திருவாடானை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏடிஎம்கே ஜெயிக்க 300 தொகுதியில கூட அதிமுக ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். அது எந்த தொகுதி? முதுகுளத்தூரா இருக்கும், ராமநாதபுரமா இருக்கட்டும், ஏதோ குடி மட்டும் முடியாது. ஓ, களமாற்றம் இருக்குங்கிறீங்க சார். ஒருவேளை கிருத்திகா திருவாடனையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா பெரிய டேர்னிங் பாயிண்ட் சார். அது பெரிய விஷயம். ஏன்னா இழுத்தாப்புல நிற்கிறது காங்கிரஸ். ஆனா ஒண்ணு, கிருத்திகா வந்து திருவாடானையில் ஜெயிச்சாங்கன்னா அது வந்து என்டையர் சவுத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்னஸ். எஸ் எஸ், பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, மனோஜ் பாண்டியன் தோக்குறாரு, ஓ பன்னீர்செல்வம் இழுபறி, திருவாடனையில் அதிமுக வெற்றி, கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ண எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு திமுக போகுமா, திமுக ஓட்டு காங்கிரஸுக்கு போகுமா தெரியாது சார். இதை சொல்லி ஆகணும். அதாவது முன்னால நீங்க அடிக்கடி பேசுவீங்க, அது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பீகார்ல என்ன நடந்ததோ, மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ, த சேம் சிமிலாரிட்டி இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. பீகார்ல எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டாங்க, மகாராஷ்டிராவில் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அதே போல நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராகுல் காந்தி பேசுறப்போ அதிமுக மிகச்சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு ஓப்பனா அவர் சொல்றாரு. அவர் சொன்ன அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகுது. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. ஸ்லிப் ஆஃப் த டங்கா இல்லாட்டி வேணும்னே சொல்றாரு. அவர் வந்து அது மாதிரி இந்த கட்சி நீங்க வந்து பிஜேபி கையில வந்துருச்சு அப்படின்றாரு. அது வேற விஷயம். ஆனா என்னன்னா, மகாராஷ்டிரால மகா விகாஸ் அகாதியில சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், காங்கிரஸ், சரத்பவார் என்சிபி 3 பேரும் குடுமி சண்டை அடிச்சுட்டாங்க. எனக்கு யார் சிஎம் கேண்டிடேட், நீ சிஎம்மா நான் சிஎம்மா, எனக்கு விதர்பால இந்த சீட்டை கொடு, அந்த சீட்டை கொடு, அந்த சீட்டை கொடு, இந்த சீட்டை கொடுனாங்க. கடைசியில ஒரு ராஜ்யசபா கூட போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. யாருமே ரெகக்னைஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியா வரல. ஓகே, 232 சீட்ஸ்ல என்டிஏ ஜெயிச்சது, மகாயுட்டி ஜெயிச்சது, ஸ்வீப், லேண்ட்ஸ்லைட் விக்டரி. இது பாட்டுக்குங்க. பீகார்ல ஒரு மல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவர் வந்து டெப்டி சிஎம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து அவர் பாட்டுக்கு தனந்தனியா அனௌன்ஸ் பண்றாரு. யாரு? தேஜஸ்வி யாதவ். காங்கிரஸ் தனந்தனியா அனௌன்ஸ் பண்றாங்க. காங்கிரஸ் உடைய மாநில தலைவரே தோக்குறாரு ராஜேஷ். நான் தோப்பார்னு சொன்னேன், தோத்தாங்க.
நான் சொன்னேன் 157 கிராஸ் பண்ணாங்கன்னா 205 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னேன். சுனாமி அலைன்ஸ் ஆன் டாட்டர்ஸ். ஓஐசி கேட்கவே கேட்டாரு, அப்பா அத்தோடு கம்யூனிட்டிக்கு டெப்டி சிஎம் கொடுக்கணும்னா ஏன் முஸ்லீம் கொடுக்க மாட்டேன்னாரு. முஸ்லீம் ஓட்டும் போச்சு சீமான் இல்ல. ஆமா, ஓட் கட்டுற கட்சி ஆயிடுச்சு காங்கிரஸ். ஆமா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன நடந்துட்டு இருக்கு? நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்றாரு மதிமுக அவைத்தலைவர். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. திருமாவளவன் என்ன சொன்னாரு? கண்ணுக்கு நாங்க ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு கொடுத்தாங்க. அரூர் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்ட நிலையில் நமக்கு அரக்கோணத்தை தந்தார்கள். பல்லாவரம் வேண்டும் என்று கேட்ட நிலையில் பன்ருட்டியை தந்தார்கள். இப்படி கடைசி நிமிடத்தில் முடிவானது. அதை விட பிரேமலதா என்ன சார் சொன்னாங்க? அண்ணன் ஆட்சியில என்ன 2 விஷயம் தான் குறை, என்ன மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல, கஜா அதிகமா போகுதுன்னு. பிரச்சனையே எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இது எப்படி ஒரு கூட்டணி தலைவரா இருந்து அவங்களே சொல்றாங்க? துரந்தர் ரைட். அப்புறம் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? அதிமுக ஒரு அருமையான கட்சி, ஒரு காலத்துல அதிமுக அருமையான தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அருமையான ஆட்சி கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அப்ப அவரே ஒத்துக்கிறாரு. இத ஸ்டாலின் ஒப்புக்கொள்வார சார்? இப்ப இல்ல சார், அப்ப நல்ல கட்சி ஒத்துப்பாங்களா? மனோஜ் தங்கராஜ் வந்து ஷால் போட வராரு, போடாதுன்ட்டாரு. ராகுல் காந்தி நிறுத்திட்டார். அப்படின்னா திமுகவோட காங்கிரஸ் ஓட்டு திமுகவோட ஓட்டு காங்கிரஸுக்கு போகுமா, காங்கிரஸோட ஓட்டு திமுகவுக்கு போகுமா? இப்ப நடந்ததுன்னா அறந்தாங்கிலே திருநாவுக்கரசர் பையன் டவுட் சார். சரி, இப்படிப்பட்ட இதுல என்னுடைய ஃபைனல் நிறைவான கேள்வி, இந்த விதமா கூட்டணிக்குள்ளேயே குத்துவெட்டு, ஒழுங்கா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா இல்லையாங்கிற டவுட் இவ்வளவு இருக்கிறப்போ அதிமுக கூட்டணி பெறப்போவது வெற்றியா, லேண்ட்ஸ்லைடு விக்டரியா, சுனாமியா? அதைத்தான் நான் கேள்வியை கேட்டிருக்கேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல, எக்ஸ்ல. அதாவது மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததோ, பீகார்ல என்ன நடந்ததோ அதே தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. எந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டுமோ அந்த கூட்டணி வலுவாக இல்லை. சோ அதிமுகவினுடைய வெற்றி அஷோர்டு. அந்த வெற்றி நான் சொல்கிற 131, நான் சொன்ன 150, இல்ல 170, இல்ல ஒரு நாள் நான் வேற ட்வீட் போட்டிருந்தேன் 212+ லோடிங், அது வரைக்கும் போகுமா? ஆனா இதுக்கு ஏதாவது த்ரெஷோல்ட் நீங்க இப்ப கொடுப்பீங்களா? இந்த ஸ்டேஜ்ல கொடுக்க முடியாது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆனா எக்ஸிட் போல் டைப்ல நீங்க சொல்ல முடியும். எக்ஸிட் போல் போதும். போலிங் எவ்வளவா இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு போலிங்கா இருக்கு, அர்பன் சைட்ல எவ்வளவா இருக்கு, ரூரல் சைட்ல எவ்வளவா இருக்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணும். நல்ல இன்னொரு கட்சி வேற வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம். லாஸ்ட் மினிட் கொஞ்சம் சீமானும் பிக்கப் பண்றாரு. நாம் தமிழர் கட்சி அப்படியே கரைஞ்சு போகாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாவம் சார், சீமான் ஒரு இமாலயன் பிளண்டர் பண்ணிட்டாரு. இந்த தேர்தலில் ஒரு கூட்டணிக்கு வந்துடணும் சார். அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, அவர் ஏடிஎம் கிட்ட கூட்டணி அமைக்காமல் விட்டு. ஏன்னா 8.3% வாங்கிட்டீங்கன்னா பாதிக்கு போயிடுவாரு. ஆமா, திரும்ப பாதியில இருந்து திரும்ப பழச தொடர்றதுக்கு பல வருஷம் அவருடைய 5 நேரத்தின் காலத்தையும் அவர் எதிர்காலத்தில் வீணடிக்க வேண்டிய. ஸோ ஜேவிசி ரொம்ப ஒரு முக்கியமான கல ஆய்வு, பிரமாதமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா நேயர்கள் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஜேவிசி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.